அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் அடிக்கடி அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்கக்கூடிய ஒரு கொஷினாக இருக்கு. ஸோ என்ன கேட்டிருக்குன்னா, ஃபைண்ட் தி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்ல ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெண்டு டிரெக்ஷன் பார்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கா, லிமிட் என்ன கொடுத்துருக்கோம் சார்னா மாடுலஸ் x லெஸ் தேன் ஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாடுலஸ் x லெஸ் தேன் ஏ கொடுத்தாலே மைனஸ் ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஏன்றது தான் மீனிங். சரிங்களா? மாடுலஸ் x லெஸ் தேன் ஏ தான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ டெஃபனிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், டெஃபனிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன சார்? அது டெஃபனிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? என்னது? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் f of x equals to 1 by root 2 pi any interval minus infinity to plus infinity function f of x into e power is x into dx. சரிங்களா? அப்ப இங்க என்ன சார் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கோம்? ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x. ஸோ 1 by root 2 pi டிஸ்டர்ப் பண்ணல, அப்படி அதை வச்சிருக்கோம். சரிங்களா? லிமிட், நம்மளோட லிமிட் என்ன சார்? மைனஸ் ஏல இருந்து பிளஸ் ஏ வரைக்கும் போகுது. லிமிட் மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ. ஸோ மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ. ஸோ இந்த இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இ பவர் ஐஎஸ்எக்ஸ் எப்படி பிரிச்சு எழுதலாம் சார்? காஸ் எஸ்எக்ஸ் பிளஸ் ஐ சைன் எஸ்எக்ஸா பிரிச்சுக்கலாம், இன்டூ டிஎக்ஸா பிரிச்சுக்கலாம். இது எப்படி சார் பிரிச்சோன்னு கேட்டீங்கன்னா, டி மாவியஸ் தியரம்னு ஒன்று இருக்கும். ஸோ ஸ்கூல் லெவலே படிச்சிருப்போம். டி மாவியஸ் தியரம் இ பவர் ஐ தீட்டான்றது காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல தீட்டாக்கு பதில் என்ன சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எஸ்எக்ஸ் இருக்கு, தீட்டாக்கு பதிலாக எஸ்எக்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டா உடைக்கிறோம். ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஒரு டேமாகவும் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஒரு டேமாகவும் பிரிச்சிருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் பாருங்க, பிரிச்சு எழுதுங்க. ஒரு டைம் பிரிச்சு எழுதுன என்ன ஆகும்? 1 by root 2 pi டிஸ்டர்ப் பண்ணல, கீப் ஆஸ் இட் இஸ். லிமிட்ஸ் மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ் ஒரு இன்டகிரேஷன் ஆகும், பிளஸ் இமேஜினரி ஐ 1 by root 2 pi எனி இன்டர்வல் மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எஸ்எக்ஸ் ரெண்டாவது இன்டகிரேஷனாகவும் பிரிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே இன்டர்வல் என்ன இன்டர்வல் கொடுத்துருக்கோம்னா சிம்மெட்ரிக் இன்டர்வல். அது என்ன சார் சிம்மெட்ரிக் இன்டர்வல்னா, இந்த மைனஸ் டு சேம் வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, இந்த மைனஸ் டு சேம் வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த இன்டர்வல் எல்லாமே சிம்மெட்ரிக் இன்டர்வல் சொல்லுவோம். சிம்மெட்ரிக் இன்டர்வல். ஸோ சிம்மெட்ரிக் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா அடுத்து என்ன செக் பண்ணோம்? ஆட் ஆர் ஈவன் செக் பண்ணோம். ஆட் ஆர் ஈவன். நமக்கு நல்லாவே தெரியும் காஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன் ஃபங்க்ஷன், காஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன் ஃபங்க்ஷன், சைன் இஸ் ஆல்வேஸ் ஆட் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ என்ன சார் மிச்சம் செக் பண்ணா, அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் செக் பண்ணோம். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் செக் பண்ணோம். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டால் என்ன ஆகுன்னு பாருங்க சார், மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபங்க்ஷன் தான் இருக்கும், அதே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். அப்போ இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா இதுவும் ஈவன் ஃபங்க்ஷன் தான், இதுவும் ஈவன் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனை நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆட் ஃபங்க்ஷன்னா மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ப்ளஸ் இன்டூ மைனஸ் கடைசி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும். இப்போ மைனஸ்ன்றது ஆட் ஃபங்க்ஷன். அப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஈவன்னா நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னா ஃபைனலி ஈவன் ஃபங்க்ஷன், அதாவது ப்ளஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஆட் ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன் இருந்தால் வேல்யூ என்ன சார் ஆகும்னா ஜீரோன்னு எழுதிக்கலாம். டேரெக்டாகவே நம்ம ஜீரோன்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க, 1 by root 2 pi இருக்கும். இது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால இது என்ன பண்றா சார்னா 2 times half of the interval 0 to a into a square minus x square into
cos sx into dx. Second function 0. ஏன் சார் 0? Because odd function. ஏன் 0? Because of odd function. சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இன்டரேட் பண்ணணும். எதை யூஸ் பண்ணி இன்டரேட் பண்ணணும்? பெர்னோலி ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டரேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பெர்னோலி ஃபார்முலா என்ன சார் சொல்லுது நமக்கு? இன்டகிரேஷன் ஆஃப் uv dx equals to u v1 minus u dash v2 plus u double dash v3 minus அப்படி போயிட்டே இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ இங்க ஃபங்க்ஷன் என்ன சார் கொடுத்துருக்கோம்? u. uன்றது சிம்பிள் டிஃபரன்ஷியேஷன் பாலினாமியல். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ u dash போடுங்க சார். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. u double dash minus 2 கான்ஸ்டன்ட் சார். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. u triple dash ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேலே யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் 0 நோக்கி போகணும். ஸோ விக்கு 2 ஆப்ஷன் தான் சார். எய்தர் காஸ் டேமாக இருக்கணும், இல்லை சைன் டேமாக இருக்கணும், இல்லை எக்ஸ்போனன்ஷியல் டேமாக இருக்கணும். அது மட்டும்தான் சார் விக்கான ஆப்ஷன். ஸோ காஸ் எஸ்எக்ஸ்ன்றது வி. ஸோ v1 காசை இன்டர் பண்ண சார் கிடைக்கும்? சைன் எஸ்எக்ஸ் பை எஸ் கிடைக்கும். மறுபடியும் இன்டகிரேட் பண்ணுங்க சார். சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை, ஆல்ரெடி ஒரு எஸ், இதுக்கு ஒரு எஸ் வந்திருக்கும், எஸ் ஸ்கொயர். v3 என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். மைனஸ் கான்ஸ்டன்ட். காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் எஸ்எக்ஸ், ஆல்ரெடி ஒரு எஸ் ஸ்கொயர் இருக்கு, இதுக்கு ஒரு எஸ் வரும், அப்போ எஸ் கியூப் வந்துருக்கும். அப்போ u v1 u dash v2 u double dash v3. சரிங்களா? அப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க என்ன கிடைக்குதுன்னு. ஸோ 2/√2π டிஸ்டர்ப் பண்ணல. 2/√2π டிஸ்டர்ப் பண்ணல. யூன்றது என்ன சார்? a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். v1 என்ன சார்? சைன் எஸ்எக்ஸ் பை எஸ். u dash என்ன சார்? மைனஸ் 2x. v2 மைனஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் u double dash மைனஸ் 2 v3 மைனஸ் சைன் எஸ்எக்ஸ் பை எஸ் கியூப். லிமிட் என்ன சார்? 0 to a. சரிங்களா? இந்த சப்ஸ்டிட் பண்ணிருக்கு. அதாவது இது u v1, இது u dash v2, u double dash v3. சரிங்களா? இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்பர் லிமிட் a, லோவர் லிமிட் 0. ஸோ இங்கே a சப்ஸ்டிட் பண்ண என்ன சார் ஆகும்? a மைனஸ் a என்ன ஆகும்னா 0 ஆகும். ஸோ 2/√2π. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக a போடுவோம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் என்ன ஆகும்னா 0 ஆகும். இது அப்பர் லிமிட்டுக்கு. மைனஸ் என்ன சார் பண்ணலாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைனஸ் என்ன பண்ணலாம்? கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 2 மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டேன்? மைனஸ் 2 எக்ஸுக்கு பதில் என்ன சார் போடுறோம்? a போடுறோம். எக்ஸுக்கு பதிலாக a போடுறோம். அப்போ 2a காஸ் எஸ் a பை எஸ் ஸ்கொயர். சரிதானே சார்? 3 மைனஸ் இருக்கு, அதனால ஒரு மைனஸ் மட்டும் போட்டேன். எக்ஸுக்கு பதிலாக a போட்டிருக்கேன். இங்கே 2 மைனஸ் என்ன பண்ணுறேன்? கட் பண்ணிக்கிறேன். 2 மைனஸ் கட் பண்ணால் ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ 2 மட்டும் கூட இருக்கும். சைன் எஸ் ஏ பை எஸ் கியூப். இது அப்பர் லிமிட் சார். மைனஸ் லோவர் லிமிட் போடுறோம். லோவர் லிமிட் போடும்போது இங்கே வேல்யூ உண்டு சார். a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ உண்டு. ஆனால் சைன் 0, எக்ஸுக்கு 0 போட்டு என்ன ஆகும் சார்னா சைன் 0 ஆயிரும். இப்போ சைன் 0னா வேல்யூ 0 ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் 0 மைனஸ் இந்த காஸ் 0க்கு வேல்யூ உண்டு சார். ஆனால் எக்ஸுக்கு 0 போடும்போது, இந்த இடத்துல எக்ஸுக்கு 0 போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ எல்லாமே என்ன ஆயிரும் சார்? 0 ஆயிரும். 3ஆவது டைமில் என்ன சார் பண்ணுற? எக்ஸுக்கு 0 போட்டு என்ன சார் ஆகுனா சைன் 0ன்னு கிடைக்கும். அதுவும் என்ன சார் ஆயிரும்? 0. அப்போ லோவர் லிமிட்டுக்கு வேல்யூவே கிடையாது. லோவர் லிமிட்டுக்கு வேல்யூ கிடையாது. ஒன்லி அப்பர் லிமிட்டுக்கு மட்டும்தான் சார் வேல்யூ உண்டு. சரிங்களா? இது சிம்பிளை பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 2/√2π. பேலன்ஸ் என்ன சார்? இங்கே 2 காமனாக இருக்குது சார். இங்கேயும் 2 காமனாக இருக்குது. அப்போ 2 வெளியே எடுத்துடலாம். கீழே என்ன சார் காமனாக இருக்குது? எஸ் ஸ்கொயர் இங்கே காமனாக இருக்குது. எஸ் கியூப் இங்கே காமனாக இருக்குது.
அப்போ எஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். 2/s ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைன் எஸ்ஏ மட்டும் இங்கே இருக்கும். செகண்ட் டேர்மில் சைன் எஸ்ஏ இருக்கும், கூட பை எஸ் இருக்கும். ஏன்னா எஸ் கியூப் இருக்குங்க, எஸ் ஸ்கொயர் தான் வெளியே எடுத்திருக்கோம். மைனஸ் ஏ இருக்கும் சார், காஸ் எஸ் ஏ மட்டும்தான் சார் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன எல்சியம் எடுத்து பாருங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ரெண்டு பக்கம் எல்சியம் எடுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 4/√2 பை 1/s ஸ்கொயர். எல்சியம்ன்றது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, சைன் எஸ் ஏ மைனஸ் ஏஎஸ் காஸ் எஸ்ஏ பை எஸ்ன்னு ஆகுமா சார் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா? இல்லை இன்னும் நம்ம சிம்பிளை பண்ணி எழுதணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 4/√2 பை 1/s ஸ்கொயர். எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் என்ன சார் ஆகும், எஸ் கியூப்னு ஆகும் இல்லைங்களா? இப்போ 1/s கியூப் பேலன்ஸ் டேம் சைன் எஸ்ஏ மைனஸ் ஏஎஸ் காஸ் எஸ்ஏன்னு ஆகும். இது என்ன சார்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கிவன் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சிட்டோம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கிவன் ஃபங்க்ஷன் கேட்டது முடிச்சிட்டோம். ப்ளஸ் டிடெக்ஷன் பார்ட்டுக்கு போகணும். ஸோ டிடெக்ஷன் பார்ட் என்ன சார் கேட்குறோம், சைன் டி மைனஸ் டி காஸ் டி பை டி கியூப் கேட்குறோம். சரிங்களா? ஓகே. இப்போ டிடெக்ஷன் பார்ட் 1. டிடெக்ஷன் 1 என்ன சார் சொல்லுது, டிடெக்ஷன் 1 என்ன ப்ரூவ் பண்ணோம், இன்டெக்ரல் சைன் டி மைனஸ் டி காஸ் டி பை டி கியூப் டிடி ப்ரூவ் பண்ணோம். சரிங்களா? அப்போ எங்க மிஸ் ஆகுதுன்னு பாருங்க, இந்த எஸ்ஏன்ற பிளேஸ்ல என்ன சார் இருக்கு, எஸ்ஏன்ற பிளேஸ்ல டி இருக்கு. எஸ்ஏன்ற பிளேஸ்ல டி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஓகே. இப்போ இந்த டிடெக்ஷன் பார்ட் போகணும்னா என்ன சார் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அது என்ன சார் இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுதுன்னா, ஃபங்க்ஷன் f of x equals to 1/√2 pi any interval minus infinity to plus infinity. Answer என்ன சார், f of s into e power minus isx into ds. இதுதான் சார் இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா? அப்போ நம்மளோட f of x என்ன சார், கொடுத்த ஃபங்க்ஷன் என்ன சார், a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1/√2 pi any interval minus infinity to plus infinity. ஆன்சர் என்ன சார் நமக்கு 4/√2 pi 4/√2 pi 1/s cube sin s a minus as cos s a into e power minus isx into ds. சரிங்களா சார்? ஸோ இங்கே இன்டர்மீடியட் என்ன சார் பண்ணால், எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டணும். புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு 1 கமா வி கெட். போட்டு பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸுக்கு 0 போடுங்க, ஏக்கு 1 போடுறோம். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 0 ஈக்குவல்ஸ் டு இந்த √2 pi என்ன சார் ஆகுனா 4/2 pi ஆயிரும். லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு plus infinity 1/s cube sin s a minus as cos s a. xக்கு 0 போடுறோம் இல்லைங்களா? அப்போ e பவர் இந்த xக்கு பதிலாக என்ன போடுறோம் சார், 0 போடுறோம். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, e பவர் 0 ஆயிடும். e பவர் 0க்கு வேல்யூ என்ன சார், 1. அப்போ e பவர் 0 into ds ஆயிடும். சரிங்களா சார்? இப்போ ஏக்கு பதிலாக 1 போடுறோம். அப்போ ஏக்கு பதிலாக 1 போடும்போது என்ன சார் ஆகும், இந்த எஸ்ஏ கட் ஆயிடும், ஏ இருக்காது. சரிங்களா? அப்போ இந்த பக்கம் 4ம் 2 கட் பண்ணால் 2 மட்டும் இருக்கும். இந்த டைம் ஆப்போசிட்ல வந்து என்ன சார் ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். 5/2 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி 1/s கியூப் சைன் s மைனஸ் s காஸ் sன்னு ஆயிரும். ஏன்னா ஏக்கு 1 இல்லையா சார், ஏக்கு பதிலாக 1 போட்டிருக்கோம். அப்போ ஏக்கு 1 போட்டால் இந்த ஏ கட் ஆயிரும். அப்போ எஸ் மட்டும்தான் இருக்கு, இங்கேயும் எஸ் காஸ் எஸ் தான் இருக்கு. சரிங்களா? ஆனால் நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும், 0 to infinity தான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம இது இன்டகிரேஷன் இல்லைங்களா? இந்த டைம் என்ன டைம்னு பாருங்க சார், இது சிம்மெட்ரிக் இன்டர்வல்.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக் இன்டர்வல். சிம்மெட்ரிக் இன்டர்வல் இல்லைங்களா சார்? அப்போ என்ன சார் செக் பண்ணோம்? ஆட் ஆர் ஈவன் செக் பண்ணோம். அப்போ ஃபங்க்ஷன் என்ன சார் கொடுத்துருக்கோம்? 1/s³ sin s மைனஸ் எஸ் காஸ் எஸ் செக் பண்ணும். யாரை பொறுத்து சார் ஆட் ஈவன் செக் பண்ணோம்? எஸ்ஸை பொறுத்து செக் பண்ணும். அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் எஸ் போட்டு பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1/-x³ sin எஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் எஸ் மைனஸ் எஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் எஸ் காஸ் எஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் எஸ். சரிங்களா? அப்போ செக் பண்ணி பாருங்க சார். 1/-s³ 1/-s³ தான். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது மைனஸ் சைன் தீட்டா. இந்த மைனஸ் மைனஸ் என்ன சார் பண்ணலாம்? பிளஸ்ன்னு போட்டுக்கலாம். எஸ் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது காஸ் தீட்டா. இப்போ இடத்த மாற்றி போடுங்க சார். இந்த ஒரு மைனஸ் -1/s³ இது இடத்த மாற்றி போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டு என்ன ஆகும்? சைன் எஸ் மைனஸ் எஸ் காஸ் எஸ் ஆகும். ஆல்ரெடி ஒரு கீழே ஒரு மைனஸ் இருக்கு. ஒரு மைனஸ் வெளியே எடுத்துடும். அப்போ ரெண்டு கட்டாச்சுன்னு என்ன சார் ஆகும்? அதே ஃபங்க்ஷன் தான். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் சார்னா ஈவன் ஃபங்க்ஷன் தான். இது என்ன ஃபங்க்ஷன் சார்? ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால இது என்ன சார் பண்ணலாம்னா 2 times 0 to infinity மாற்றிக்கலாம். 2 times 0 to infinity 1/s³ sin s minus s cos s into ds. இந்த பக்கம் என்ன சார் இருக்குன்னா π/2 இருக்கு. அந்த 2 ஆப்போசிட் வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்? டிவிஷனில் போயிடும். இப்போ 0 to infinity sin s minus s cos s divided by s³ ds. ஸோ இந்த 2 ஆப்போசிட் வந்துச்சுன்னா சார் டிவிஷனில் வந்துடும். அப்போ π/ ஆல்ரெடி 2 இருக்கு, மறுபடியும் 2, ஸோ π/4. ஸோ ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் பார்ட் ஓவர். சரிங்களா? இப்போ ரெண்டாவது டிடக்ஷன் பார்ட் வரும். ரெண்டாவது டிடக்ஷன் பார்ட்ல என்ன சார் கேட்டிருப்போம்னா இதே டேர்மு ஸ்கொயர் பண்ணி எடுத்திருப்போம். இதே டேர்மை ஸ்கொயர் பண்ணி எடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ டிடக்ஷன் 2. ஸோ டிடக்ஷன் 2 என்ன சார் சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் 2 டேர்ம் அப்படியே ஸ்கொயர் பண்ணி இருந்திருப்போம். அப்போ எப்போ சார் ஸ்கொயர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பார்சிவால்ஸ் யூஸ் பண்ணதான் ஸ்கொயர் பண்ணுவோம். பை டெஃபினிஷன் ஆஃப் Parseval's identity. Parseval's identity. அது என்ன சார் சொல்லுது? இன்டெக்ரல் 0 to infinity ஆன்சரை ஸ்கொயர் பண்ணு. ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி எஸ்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணா ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணு. ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணு, இன்டெகிரேட் பண்ணு. யாரை பொறுத்து பண்ணணும்? எக்ஸை பொறுத்து பண்ணணும். ஸோ ஒரு பக்கம் ஆன்சரை ஸ்கொயர் பண்ணும், ஒரு பக்கம் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணும். சரிங்களா? நம்ம ஆன்சர் ஞாபகம் இருக்கா சார்? நமக்கு இன்டெக்ரல் 0 to infinity ஆன்சர் என்ன சார்? 4/√2π 1/s³ இல்லைங்களா? 1/s³ sin s a minus as cos s a. இதை ஸ்கொயர் பண்ணி எஸ்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும் இல்லைங்களா? ஃபங்க்ஷனோட நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன சார்? a² minus x². அதனோட லிமிட் என்ன சார்? 0 to a. ஃபங்க்ஷன் என்ன சார்? a² minus x². அதை என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கலாம் சார். 4/√2π 1/s³. ஓகே, 4/√2π 1/s³. ஃபைன். இப்போ என்ன சார் பண்ணணும்? இது ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இது ஸ்கொயர் பண்ண என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஆயிரும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, √2π கட் ஆயிரும். அப்போ 2πன்னு எழுதிக்கலாம். இது ஒரு கான்ஸ்டன்ட், எடுத்து வெளியே வச்சுட்டேன். இதை ஸ்கொயர் பண்ண என்ன சார் ஆகும்? 1/s³ இல்லைங்களா? வேணா அதை மாற்றி எழுதிக்கலாம். எப்படி மாற்றி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளேயே கொண்டு போய்க்கலாம் எல்லாத்தையுமே. அதாவது sin sa minus as cos sa by s³ ஹோல் ஸ்கொயர் கூட அப்படியே எழுதிக்கலாம். இன்டூ ds ஈக்குவல்ஸ் டு. இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் சார் எழுதி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ள செகண்ட் ஆர்டர் இருக்கு. இது a - b ஹோல் ஸ்கொயரில் போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. a² ஹோல் ஸ்கொயர் a² ப்ளஸ் b² x² ஹோல் ஸ்கொயர் minus 2a
பி. அந்த ஃபார்முலா சார், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இது கட் பண்ண என்ன சார் ஆகும்? 8 ஆயிரும். 8/5 அப்படி இருக்கட்டும். ஸோ 0 to a, இதை ஸ்கொயர் பண்ண என்ன சார் ஆகும்? a பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் dx. ஸோ இது இன்டர் பண்ணுவோம். ஸோ இன்டர் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க, a பவர் 4 dx. அப்போ கான்ஸ்டன்ட் கூட எக்ஸ் வந்திருக்கும். எக்ஸ் பவர் 4 dx, அப்போ எக்ஸ் பவர் 5/5 வந்திருக்கும். மைனஸ் 2a ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஸ்கொயர் dxக்கு வேல்யூ என்ன சார்? x³ 3. லிமிட் என்ன சார்? 0 to a. லிமிட் 0 to a. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸ் பதில் a போட்ட என்ன ஆகும் பாருங்க, a பவர் 4 into a plus a பவர் 5/5 மைனஸ் 2/3 a ஸ்கொயர் இன்டு a³. லோவர் லிமிட் போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே 0 சார். லோவர் லிமிட் போட்டிங்கன்னா எக்ஸுக்கு போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே 0 ஆயிடும். இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா a பவர் 5 எல்லாருமே காமன் ஆகும். த்ரூ அவுட் a பவர் 5 காமன் ஆகும். இங்கே a பவர் 5 இருக்கா சார்? இங்கேயும் a பவர் 5 இருக்கா சார்? இங்கேயும் a பவர் 5 காமனாக இருக்குது. அப்போ a பவர் 5 காமனாக வெளியே எடுத்துட்டான். பேலன்ஸ் டைம் என்ன சார் இருக்கும்? 1 ப்ளஸ் 1/5 மைனஸ் 2/3 இருக்கும். இது எல்சிஎம் எடுக்கிறது டேட்டா எடுத்தாலும் சரி, இல்லை கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி எல்சிஎம் எடுத்தாலும் சரி, நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். 1 ப்ளஸ் 1/5 மைனஸ் 2/3. இதை மட்டும் எல்சிஎம் எடுத்து என்ன வருதுன்னு பாருங்கள் சார், 5 ப்ளஸ் 1, அப்போ 6/5 மைனஸ் 2/3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க சார். 6 into 3 மைனஸ் 2 into 5/15. ஸோ 6 3 சார் 18 மைனஸ் 10/15. அப்போ என்ன சார் கிடைக்கும்? 8/15 கிடைக்கும். அப்போ என்னோட எல்சிஎம் என்ன சார்? a பவர் 5 into 8/15. எல்ஹெச்எஸ்ல என்ன சார் இருக்குன்னு பாருங்க. எல்ஹெச்எஸ் ஒரு டைம் எடுத்துங்க. 8/5 இன்டெக்ரல் 0 to infinity sin SA மைனஸ் as cos SA by s³ ஹோல் பவர் 2 இன்டு ds இருக்கு இல்லைங்களா சார்? இப்போ என்ன சார் நம்ம மிஸ் ஆகுது? இந்த 8/5 ஆப்போசிட்ல கொண்டு போயிருங்க. 8/5 ஆப்போசிட்ல கொண்டு போயிருங்க. ஸோ புட் a ஈக்குவல்ஸ் டு 1. புட் a ஈக்குவல்ஸ் டு 1, கமா we get. a கொண்டு போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இன்டெக்ரல் 0 to infinity sin s மைனஸ் s cos s by s³ ஹோல் பவர் 2 ds ஈக்குவல்ஸ் டு a பதில் 1 போட்டா சார் 1 பவர் 5 1 தான். அப்போ 8/15 இந்த பக்கம் இருக்கு. ஸோ 8/5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் 5/8 ஆயிரும். அப்போ 8 to 8 கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன சார் கிடைக்குன்னா 5/15 கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ நம்ம எடுத்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ரீச் ஆகும். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.